ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு தஞ்சாவூர் சக்கரபாணி கோவில். விநாயகர் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 25/2/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மாசி 13வது நாள். இன்றைய விசேஷம் காரமடை அரங்கநாதர் புறப்பாடு, திருச்செந்தூர் முருகன் வெள்ளி யானை வாகன பவனி, உடந்தை சக்கரபாணி வீதி உலா, நவமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. திதி நவமி நள்ளிரவு 3:06 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி. மதியம் 2:08 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி, விசாகம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், திருமண தோஷம் நீங்க. ஆண் பெண் இருவரது ஜாதகத்திலும் திருமணத்தை பற்றி அறிய லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை ஆராய்வார்கள். 7ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம்தான் திருமணத்தை கை கூட்டும். அதன்படி தசா புத்தி அந்தரம் ஆகியவற்றில் 7ஆம் வீட்டுக்குரிய கிரகம் நடத்தும் காலத்தை அறிந்து அந்த காலகட்டத்தில் திருமண பேச்சை நடத்தினால் ஆண் பெண் இருவருடைய திருமணமும் தடை இல்லாமல் நடக்கும். 7ஆம் வீட்டுக்குரிய கிரகம் திருமணம் நடக்க காரணமாய் இருந்தாலும் சுக்கிரனுக்கு முக்கிய பங்கு உண்டு. சுக்கிரன் கடகம், சிம்மம் ஆகிய வீடுகளில் பகையாகவும் கன்னி வீடுகளில் நீச்சமாய் வருகிறார். இந்த வகையிலே ஜாதகம் அமைய பெற்றவர்கள் சுக்கிரனால் திருமண தோஷம் ஏற்படும். அவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து திருமணத்தை நடத்தலாம். முதலாவது பரிகாரம், உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து 27 வாரம் ராகு காலத்தில் நெய்விளக்கு போட்டு வர திருமண தோஷம் நீங்கும். 90 நாட்களில் திருமணம் நடக்கும். இரண்டாவது பரிகாரம், தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருமலஞ்சேரி சென்று அங்கு உள்ள சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பாளை வழிபட்டு வந்தார். 90 நாட்களில் திருமண தோஷம் நீங்கும். நாளைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், செய்வினை தோஷம் நீங்க இதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன,
இதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. வயதான காலத்திலே குழந்தைகள் பெறும் ஜாதகர்கள் யார் என்பதை இன்றைய தினம் நாம் 5வது பகுதி கடந்த பல தினங்களாகவே நாம் விசாரித்து கொண்டே வருகின்றோம். 5வது பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரர்களை காட்டுகின்ற புத்திரஸ்தானம் மற்றும் குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம் இதுவே. லக்னத்தில் செவ்வாய் இருந்து 4 அல்லது 8 சூரியன் நிற்க அந்த சூரியனை சுபர் பார்க்க வயதான காலத்தில் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த திசை லக்னத்தில் இருந்து சந்திரன் நிற்க, ஸ்தானத்தில் இருந்து குரு நிற்க, ஸ்தானத்தில் இருந்து கணக்கிட வேண்டும். 5, 9 அதிபதிகள் தசையிலே குழந்தை பிறக்கும். 5ஆம் அதிபதி 2, 3, 4, 5, 6ஆம் இடங்களில் இருக்க ஜாதகர் இறக்கும் பொழுது உங்கள் பலன்கள், உங்கள் மகன்கள் உங்களோடு இருக்க மாட்டார். 5ஆம் அதிபதி 1, 7, 8, 9, 10, 11, 12 இருக்க ஜாதகர் இறக்கும் பொழுது உங்களது மகன் அல்லது மகள் உடன் இருப்பார். புத்திரஸ்தானம் ஆண் ராசியாக மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த 6இல் ஏதாவது ஒன்று இருக்க, அதிலே ஆண் கிரகம் இருக்க ஆண் பிள்ளைகள் பிறக்கும். பெண் ராசியாக ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இதிலே பெண் கிரகங்கள் இருக்க பெண் குழந்தைகள் பிறக்கும். மீன லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் 2இல் ஆட்சி பெற்றிருக்க, 5இல் சந்திரன் ஆட்சி இருக்க அல்லது மேஷத்தில் கடகத்தில் சந்திரன் இருக்க ஜாதகருக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், செவ்வாய் பெயர்ச்சி 3 ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட், பணம், புகழ் அதிகரிக்கும். பிப்ரவரி 23ஆம் தேதி அன்று செவ்வாய் ராசி மாற்றம் செய்ய இருக்கின்றார். நவகிரகங்களின் தளபதியாய் கருதப்படும் செவ்வாய் வலிமை, துணிச்சல் ஆகியவற்றுக்கு காரணியாய் இருக்கின்றார். அதனால் இதன் ஒவ்வொரு அசைவும் முக்கியமானதாக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் அமைகிறது. செவ்வாய் ஒரு ராசியில் ஏறத்தாழ 1.5 மாதம், சரியாக 45 நாட்கள் வரை பயணிப்பார். தற்போது மகர ராசியில் இருந்து பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் தனது ராசியை மாற்ற உள்ளார். அதாவது கும்ப ராசிக்குள் நுழைய உள்ளார். இந்த ராசியிலே ஏப்ரல் 2ஆம் தேதி வரை இருப்பார். இந்த காலகட்டம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது. செவ்வாயின் இந்த ராசி மாற்றம் மேஷம் முதலான மீனம் வரை 12 ராசிகளுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மட்டும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. அதுபோல் செவ்வாய் கும்ப ராசிக்குள் நுழையும் போது ஏற்கனவே அந்த அணியில் சுக்கிரன், புதன், சூரியன் மற்றும் ராகு இருப்பதால் செவ்வாய் சேர்ந்து பஞ்சகிரக ராஜயோகத்தை உருவாக்குகிறது. இதுவும் பெரிய பலன்களை கொடுக்க இருக்கிறது. முதலிலே மேஷம். செவ்வாய் கிரகம் மேஷ ராசியின் 11வது வீட்டிலே நுழைய உள்ளார். இது மேஷ ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அவர்கள் இந்த காலகட்டத்தில் நிதி சிக்கலில் இருந்து மீள முடியும். கூடுதல் வருமானத்திற்கு வழிபிறக்கும். தொழில் செய்து வருபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நிலுவையில் இருக்கும் பணம் உங்கள் கைக்கு வரும். வேலையில் இருந்து பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஒவ்வொரு காரியங்களும் வெற்றியை பெற முடியும். அடுத்தது மிதுனம். செவ்வாய் மிதுன ராசியில் 9வது வீட்டில் நுழைய உள்ளார். இது மிதுன ராசிக்காரர்களுக்கு முழு ஆதரவை கொடுக்க இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்பு உள்ளது. அப்படி பயணம் மேற்கொள்ளும் பட்சத்தில் அது அவர்களுக்கு நிதி ரீதியான ஆதாயங்களை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்கள் செவ்வாய் பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெற இருக்கின்றனர். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசியின் 7வது வீட்டிலே செவ்வாய் நுழைய உள்ளது. இது சிம்ம ராசிக்கு நேர்மறையான பலனை கொடுக்கிறது. அவர்கள் வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபத்தை ஈட்ட இருக்கின்றனர். அதுபோல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எந்த வேலையை கையில் எடுத்தாலும் அது வெற்றியை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். திருமணம் ஆகாதவருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும்
பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. அதிலே நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கலந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் 12 ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மறைந்து கிடந்த திறமை வெளிப்படும், பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும். விலை உயர்ந்த மின்னணு அல்லது மின்சார சாதனங்களை சிலர் வாங்குவீர்கள். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும். நன்மைகள் கிட்டுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும், பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினரால் ஆதாயம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த மின்னணு அல்லது மின்சார சாதனங்களை சிலர் வாங்குவார்கள். வாகனத்தை சீர் செய்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும். நன்மைகள் கிட்டுகின்ற நாள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினர் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அரசால ஆதாயம் உண்டு. புது வாகனங்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசால் ஆதாயம் உண்டு. புது வாகனங்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்ற நாள். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும். வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். தாய் வழி உறவினர் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது. வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும். வெளியூரில் அமர்ந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாய் வழி உறவினர் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கவும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினால் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த சிலர் உங்களை மட்டும் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது. பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உற்சாகமாக செயல்படுவீர்கள். தந்தை வழியிலே அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உதவிகரமாய் இருப்பார்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதாயம் உண்டாகும். லாபமும் கூடுதலாய் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உற்சாகமாக செயல்படுவீர்கள். தந்தை வழியிலே அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்.
உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும், லாபமும் கூடுதலாய் கிடைக்கும். கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தால் சக ஊழியர்கள் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடையும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடம் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நேரத்தை செலவழிப்பார்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நேரத்தை செலவழிப்பார்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். மனதில் அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு எதிர்பாராத செலவுகளும் வாய்ப்பும் உண்டு. உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவு ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களால் செலவு ஏற்படும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவதில் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். மனதில் அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும். சிலருக்கு திடீர் பண வரவுகளும் எதிர்பாராத செலவுகளும் வாய்ப்பும் உண்டு. உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது உற்சாகம் பெருகெடுக்கும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் எதிர்பாராத செலவுக்கும் வாய்ப்பு உண்டு. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். தாய் வழி உறவினரால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவு ஏற்படும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்களுக்கு ஆளாகலாம். தேவையில்லாத கனவு தொல்லைகள் கூட சிலருக்கு ஏற்படலாம். அவ்வப்போது உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு மற்றும் தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். சிலருக்கு உதவுவது போல உபத்தரம் தருவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் பணிபோர் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஆளாகலாம். தேவையில்லாத கனவு தொல்லைகள் கூட சிலருக்கு ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு மற்றும் தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். சிலர் உதவுவது போல உபத்திரம் தருவார். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளும் பணிபோர் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை அறிய
இந்த பதிவிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.